வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்க ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வாசுதேவன் சுதா வீட்டில் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதில் சோஷியல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் லேடிஸ் எல்லாம் அதை இதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வெளியே வந்த விஜயாவை கட்டாயமா கூட்டிக்கிட்டு வந்து சாப்பிடுங்க பேசிக்கிட்டு இருங்கன்னு சுதா கம்பல் பண்றாங்க. வாசுதேவனோட ஃப்ரெண்டு வேணுங்கிற ஆளு அவங்க ஒரு ஓல்டு ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல எல்லாரும் தேவையில்லாம கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. அப்படியானதான் கேட்பாங்க. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு தெரியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேணும் நல்லா பாடுவான், ஒரு பாட்டு பாடுன்னு சொல்ல அவரு மானச மயிலேன்னு ஒரு பாட்டை பாடுறாரு. உடனே சுதாவும் என் சம்மந்தி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, பரதநாட்டிய டான்ஸர்னு சொல்ல எல்லாரும் கொஞ்சம் ஆடுங்கன்றாங்க. விஜயா கோவப்பட்டு இந்த குடிகாரங்க முன்னாடி நான் ஆடணுமா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சுதா கொஞ்சம் திகைச்சு போய் இப்போ எதுக்கு கத்துறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு தடவை சொன்னால் புரியாது உங்களுக்கு, அதான் முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லைன்னு விஜயா கத்துறாங்க. சுதா எந்தா இது அப்படின்னு வாசுதேவன் முகம் சுளிக்கிறாரு. சம்மந்தி எல்லாரும் கேட்குறாங்களேன்னு சொன்னேன், சும்மா ஒரு நிமிஷம் ஆடினா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சுதா கேட்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி குடிக்கிறவங்க நடுவில் ஆட்டம் போடுறவளா நான் கற்றுக்கிட்டது பரதம், அது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா? அதை இந்த மாதிரி இடத்துல வந்து என்னை ஆட சொல்றீங்களா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. இப்படி கத்துறீங்களே எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா இருக்கு அப்படின்றாங்க சுதா. நான் தான் உள்ளர போறேன்னு சொன்னேன்ல, மனுஷங்களுக்கு இங்க கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதா? வேற வழியே இல்லாம வந்து தொலைஞ்சிட்டேன் ச்சே அப்படின்னு விஜயா காச்சு மூச்சுன்னு கத்திட்டு விடுவிடுன்னு அங்கிருந்து போய் ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன்னாகி நிக்கிறாங்க. உடனே வாசுதேவன் நிலைமையை சமாளிச்சிடுறாரு. சாரி வேணும், சாரி கைஸ், அவங்களுக்கு பார்ட்டி எல்லாம் பழக்கம் இல்லை, அதான் அப்படி செஞ்சுட்டா, யாரும் மனசுல வைக்காதீங்க அப்படின்னு வாசுதேவன் சொல்ல ஓகேன்றாங்க எல்லாருமே. நீங்க உட்காருங்க அப்படின்னு அந்த லேடிஸ் 3 பேரையும் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க சுதா. லெட்ஸ் செலிப்ரேட் த பார்ட்டி அப்படின்னு வாசுதேவன் ஜென்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்ததும் சுதா பயங்கர டென்ஷன் ஆகி ச்சே படிக்காத பட்டி காடு மானத்தை வாங்கிட்டாலே அப்படின்னு படு டென்ஷனாக நிற்கிறாங்க. உள்ளர வந்த விஜயா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஸ்ருதி யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிட்டு இட்ஸ் ஓகே நான் வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ ரவி அவங்க கிட்ட வர்றாரு. ஸ்ருதி அப்படின்னு அவரு கூப்பிட என்ன ரவி ஆன்ட்டி கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இல்லை ஸ்ருதி, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியல, யார்கிட்டையுமே சொல்லாம இப்படி கிளம்பி போயிட்டாங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு டென்ஷனா இருக்காரு. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க இல்லை நான் ஆன்ட்டிக்கும் ஃபோன் பண்ணேன், அங்க வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு ரவி சொல்ல கண்டிப்பா மீனா வீட்டுக்கு போயிருக்க சான்ஸே இல்லை, வேற எங்க போயிருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுதா மாடியிலேருந்து கீழே இறங்கி வர மம்மி ஆர் யூ ஹாப்பி நவ், நீ எந்தா செய்துன்றது உனக்கு புத்தியே இல்லை அப்படின்னு திட்டுறாங்க ஸ்ருதி. நான் என்னடி செய்தது அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. உனக்கு புத்தி இருக்குதா, நீ பண்ணின காரியத்தால தான் ஆன்ட்டி வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி திட்டிட்டு இருக்க ரவியும் ஸ்ருதியோட அம்மாவும் முறைச்சிட்டு இருக்காரு. ஏய் கொஞ்சம் சமாதானமாகு, நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற, எல்லாரும் ஹாப்பியா இருந்தோம், நாங்க எல்லாரும் ஒரு விஷயம் கேட்டோம், அவங்க தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க சுதா. ஹாப்பியா? யாருக்கு ஹாப்பி? அவங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி டான்ஸ் பார்ட்டி எல்லாம் கிடையாது மம்மி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவியும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னமோ நான் தப்பு பண்ணின மாதிரி சொல்ற, இங்க சில பேர் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றாங்க சுதா. மம்மி அது உனக்கு கேஷுவலா இருக்கலாம், ஆன்ட்டி அப்படி இல்லை, அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது மம்மி, அவங்க வீட்டை விட்டு சொல்லாம கொல்லாம போயிட்டாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி அவங்க அம்மாவை திட்டிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இப்ப இங்க கத்தி என்ன பிரயோஜனம், முதல்ல அம்மா எங்கன்னு தேடணுங்கிறாரு ரவி. இல்ல ரவி, இவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி கத்த வாசுதேவனும் மேல இருந்து இறங்கி வந்து நிக்கிறாரு. ஸ்ருதி நேத்து அவங்க பண்ணின வேலையால எங்களுக்கு எவ்வளவு இன்சல்ட் ஆயிருச்சுன்னு தெரியுமா, எல்லாரும் முன்னாடியும் அப்படி கத்துனாங்கன்றாங்க சுதா. நீ தான் அவங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கன்றாங்க ஸ்ருதி. ஏய் அவங்களுக்கு ஏண்டி நீ சப்போர்ட் பண்ற
நீ இந்த வீட்டு பொண்ணு, அதை மறந்துடாத அப்படின்னு சுதா சொல்ல, அதெல்லாம் எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் தான். எனக்கு இந்த வீட்டை விட அந்த வீட்டில் எல்லார் கூடயும் அட்டாச்சா இருந்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க சுதா. நான் இங்க இருந்தப்போ சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா அங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்வாங்க. ஆனா நீ ஆன்ட்டியை ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி எல்லார் முன்னாடியே ஆட சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்கிற. நீ எதுக்கு அவங்கள இன்சல்ட் செய்தது அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க ஸ்ருதி. நான் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணேங்கிறாங்க சுதா. என்னது இது நல்லதா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமாங்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க இங்க வந்திருக்கும் போது ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாங்க. எல்லார் கூடயும் அவங்க ஜாலியா இருந்தா அந்த லோன்லினஸ மறந்துடுவாங்க. மனசுல ஏதாவது ஃபீல் இருந்தா கூட அத கொஞ்ச நேரத்துக்கு மறக்கட்டுமேனு தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்றாங்க சுதா. போதும் மம்மி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு ரீசன் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஸ்ருதி அவங்க அம்மாவை கத்துன்னு கத்துறாங்க. ஸ்ருதி வேணாம் விடு, இப்ப அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடணும். நாம இங்க அம்மாவை தனியா விட்டுட்டு போனதுதான் தப்பா போச்சு அப்படிங்கிறாரு ரவி. மோளே, உங்க அம்மாவை யாரும் இங்க இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கல. அவங்க இங்க வந்ததுல இருந்து டீ சாப்பாடுன்னு எதுவுமே செட் ஆகல. நோக்கு மோனே, அவங்களுக்கு இங்க எதுவுமே செட் ஆகல. அதுக்கு நான் என்ன செய்யானு அப்படின்னு ரவி கிட்ட கேக்குறாரு வாசுதேவன். அங்கிள், இப்ப அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. எனக்கு எங்க அம்மா எங்க போனாங்கன்னு ஒரே டென்ஷனா இருக்கு அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க, ரவி ரவி ஒருவேளை அங்கிளை தேடி போயிருப்பாங்களோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல ஸ்ருதி, கண்டிப்பா அம்மா அங்க போயிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் அவங்கள பத்தி அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. ஷோரூம்ல ரோஹிணி அப்படியே ஒரு மயக்கர புன்னகையோட மனோஜ் பக்கத்துல வந்து அவரை ரொமான்டிக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு மெதுவா நடக்கிறாங்க. மனோஜும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி தோல்ல துண்டை போட்டுட்டு அவங்க பின்னாடியே நடக்கிறாரு. ரோஹிணி அப்படியே ஒரு வெட்க புன்னகையோட நடந்து வந்து டிஸ்கஷன் டேபிள் கிட்ட நிக்க கூடவே வந்து ஒட்டிக்கிட்டு நிக்கிறாரு மனோஜ். ரோஹிணி மனோஜ் கிட்ட ஹாப்பியா இருந்தியான்னு கேட்க, ஏன் கேக்குறேங்கிறாரு. நைட்டு எலி சத்தமே கேட்கல அப்படின்றாங்க ரோஹிணி. ஆமா இல்ல, நீ கொண்டு வந்த பூனை அதை பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கவே ஒரு பூனை சத்தமும் எலி சத்தமும் கேக்குது. மனோஜ் அங்க பாரு அப்படின்னு ரோஹிணி காட்ட மனோஜும் பாக்குறாரு. பயங்கரமா திகைச்சு போறாரு. பூனையும் எலியும் மூக்கோட மூக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்குதுங்க. பாக்குற ரோஹிணி சிரிக்க மனோஜுக்கும் ரொம்ப சிரிப்பா இருக்கு. ரெண்டும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாடிட்டு மூக்கோட மூக்கு வச்சு கொஞ்சிட்டு உரசிக்கிட்டே நடந்து போகுது. என்ன ரோஹிணி, அந்த பூனை எலியை பிடிச்சி சாப்பிட்ருக்கோன்னு பார்த்தா இப்படி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு நம்மள மாதிரிங்கிறாங்க ரோஹிணி. வெளியே ஷட்டரை தட்டுற சத்தம் கேட்குது. ரோஹிணி பார்த்துட்டு, இந்த நேரத்தில் யார் வந்திருக்கா, கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களான்னு ரோஹிணி கேட்குறாங்க. அவரும் ஷட்டரை பார்த்துக்கிட்டு இடுப்பில் கையை வச்சுட்டு, இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்களேன்றாரு. டேய் மனோஜ் மனோஜ் அப்படின்னு விஜயா கதவை தட்டிக்கிட்டே கூப்பிடுற சத்தம் தெளிவா கேக்குது. இவரு இடுப்புல கைய வச்சுட்டு ஜாலியா நின்று இருந்தவர் ஐயோ அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காரு. ரோஹிணிக்கு அவ்வளவுதான், பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. மனோஜ், இந்த நேரத்துக்கு எதுக்கு ஆன்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னு கத்த மனோஜ் தெரியலையேன்னு கைய விரிக்கிறாரு. அதுக்குள்ள விஜயா மறுபடியும் மனோஜ் அப்படின்னு பயங்கரமா கத்த, ஐயோ ரோஹிணி, அவங்க உன்னை இங்க பார்த்தா அவ்வளவுதான், எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்குள்ள விஜயா மனோஜ் மனோஜ்னு பலமா கூப்பிட்டுக்கிட்டு படப்படன்னு கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நான் போய் மறையணும் ஒளிஞ்சுக்கணும்னு ரோஹிணி கேட்க, சொன்னா கேளு, அம்மா திடீர்னு வந்திருக்காங்க, உன்னை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க, ப்ளீஸ் ரோஹிணி சீக்கிரமா போ, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு இவரு கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க. வெளியே விஜயா மனோஜ் என்னடா பண்ற அப்படின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோ வரேம்மா அப்படின்னு மனோஜ் குரல் கொடுக்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க விஜயா. ரோஹிணி சீக்கிரம் போ 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 அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு வெளியே ஷட்டர் கிட்ட ஓடுறாரு. ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. ச்சே அப்படின்னு ரோஹிணி அந்த பக்கம் போயிடுறாங்க. மனோஜ் ஓடி வந்து சாவி எடுத்து பார்ட்டிஷன் போட்டிருக்க கண்ணாடி கதவை திறக்கிறாரு. உள்ளர வர்ற விஜயா பயங்கர அதிகாரத்தோட, என்னடா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு காட்டு கத்தல் கத்துறாங்க. இல்லம்மா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், சத்தம் கேட்கல. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க அவரை தள்ளி விட்டுட்டு விஜயா உள்ளர போறாங்க. ஐயோ,
இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் பயத்தோட பின்னாடியே ஓடி வர்றாரு. அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு. வேகமா வந்த விஜயா பேக வச்சுட்டு முன்னாடி மனோஜ் ரோஹிணி நின்னுட்டு இருந்த டிஸ்கஷன் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க, பார்த்தா உனக்கு புரியலையா? அந்த ஸ்ருதி வீட்டில் இருக்க முடியல, அதுதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அப்படின்னு பார்க்குறாரு மனோஜ். ரோஹிணி ஒரு மறைவுல இருந்து எட்டி பார்க்குறாங்க. மனோஜும் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு, ஏம்மா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, என்னாலெல்லாம் அங்கே இருக்க முடியாதுடா, பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. வீடாடா அது, குடியும் கூத்துமா ச்சே அப்படின்னு விஜயா கத்துறாங்க. ஏம்மா அப்படி என்ன ஆச்சுங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்களா? அவங்க பேச்சும் சாப்பாடும் பழக்க வழக்கமும் ச்சே எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. என்னால பொறுக்க முடியாம தான் நான் இங்கே கிளம்பி வந்தேன். பேசாம நான் இங்கே இருந்துடுறேன்றாங்க விஜயா. ஐயோ அப்படின்னு அரடி பின்னுக்கு போயிடுறாரு மனோஜ். ரோஹிணி பயங்கர டென்ஷனா பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. மனோஜும் லைட்டா பயத்தோட ரோஹிணியை பாக்குறாரு. இங்கே எப்படிம்மா, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாம்மா இருக்கேங்கிறாரு மனோஜ். நான் இருந்துக்கிறேன்டா, அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா அங்க ஸ்ருதி வீட்டுல எல்லா வசதியும் இருக்குல்லம்மா அப்படின்னு மனோஜ் கேட்க, எல்லா வசதியும் இருந்தாலும் என் மனசுல நிம்மதி இல்லடா. இங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதுதான் நான் உன் கூடவே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க, மனோஜ் விஜயாவையும் மறைஞ்சு நிக்கிற ரோஹிணியையும் மாறி மாறி பாக்குறாரு. ரோஹிணி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே ஜாடையா ரோஹிணியை பார்க்க அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பாத்ரூம் அனுப்பு பாத்ரூம் அனுப்புன்னு. சரின்னு ரோஹிணி கிட்ட சொல்றவரு அதை சமாளிக்க அவங்க அம்மா கிட்டையும், சரிம்மா நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு காஃபி ஆர்டர் போடுறேன்னு எழுந்திருக்கிறாரு. உடனே விஜயாவும் சந்தோஷமா எழுந்து, இதுதான் என் பையங்கிறது. நான் காலையில எழுந்ததும் முதல்ல என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. டேய், அந்த வீட்டுல பால்ல காஃபியே போட மாட்டாங்கடா. எப்ப பார்த்தாலும் ஏதோ கட்டஞ்சாயா கட்ட காப்பி கருங்காப்பின்னு ஏதேதோ போடுவாங்கடா. எதுவும் பிடிக்கல அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா காஃபி பிடிக்கலன்னா கிளம்பி வந்த அப்படின்னு பரிதாபமா கேக்குறாரு மனோஜ். காஃபியும் பிடிக்கல, அங்க இருக்கிற ஆளுங்களையும் பிடிக்கல அப்படின்னு விஜயா கத்த, சரிம்மா நாம அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் காஃபி ஆர்டர் போடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு விஜயா போறாங்க. மனோஜ் ரோஹிணி இருக்க இடத்த தேடிட்டு போக ரோஹிணி மனோஜ் நின்ன இடத்துக்கு வர்றாங்க. இப்படி அப்படின்னு சுத்தி டக்குன்னு ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ரோஹிணி நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படி விரட்டுற அப்படின்னு ரோஹிணி கோவப்படுறாங்க. ரோஹிணி ப்ளீஸ் சொன்னா கேளு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், போ போ. அம்மா வேற டென்ஷன்ல இருக்காங்க, உன்னை பார்த்தா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இப்பவும் அவங்களுக்கு பயந்துகிட்டே இருக்க பாத்தியா அப்படின்னு கோவத்தை காட்டுறாங்க ரோஹிணி. சொன்னா கேளு ரோஹிணி, அம்மா வந்துட போறாங்க, கிளம்பு சீக்கிரம் கிளம்பு 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 அப்படின்னு மனோஜ் பயத்தோட டேபிளை பிடிச்சிக்கிட்டு அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க. அப்படின்னு எரிச்சலோட போன ரோஹிணி திரும்பி வர்றாங்க. ஷா தப்பிச்சிட்டேன்டா சாமின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க எதிரில் வந்து ரோஹிணி நிக்கிறாங்க. என்னாச்சு 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 அப்படின்னு மனோஜ் கேட்க, என் பேக்ன்றாங்க ரோஹிணி. உடனே டேபிள் மேல இருந்த பேக்கை இந்தான்னு எடுத்து கொடுக்கறாரு. ரோஹிணி கோவத்தோட அதை தட்டி விட்டுட்டு, என் பேக் எங்கன்னு கேட்டேன், அதை எடுத்து கொடு அப்படின்றாங்க. பேக் உண்ணுது, எங்க எங்க எங்க, ஐயோ எங்க வச்சியோ தெரியலையே அப்படின்னு மனோஜ் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாஞ்சிட்டு இருக்க ரோஹிணி அவங்க பேக் எடுத்துக்கிறாங்க. இதோ இங்க இருக்கு, கிளம்பு கிளம்பு கிளம்பு, போ 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 சீக்கிரம் அப்படின்னு விரட்டி விட ரோஹிணி வேகமா போயிடுறாங்க. உடனே செவுத்துல குத்திக்கிட்டு யோ அப்படின்னு அவரு நின்றுட்டு இருக்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்ற விஜயா அவர் தோல்ல இருக்க துண்டை படார்னு எடுக்க பயந்து போய் திரும்புறாரு. கையில டவல் எடுத்த விஜயா, இது நீ யூஸ் பண்ற டவல் தானேன்னு கேட்க, ஆமாமாங்கிறாரு அவரு. விஜயா முகத்தை தொடச்சுக்கிட்டே, ஆமா அது என்ன அங்க பாத்ரூம்ல ஸ்டிக்கர் போட்டு இருக்குது, அது எங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு விஜயா கேட்க, என்னம்மா சொல்றேங்கிறாரு மனோஜ். இந்த பாரு அப்படின்னு இடது கை ஆட்காட்டி விரலை காமிக்கிறாங்க விஜயா. அத கையில வாங்கி பாக்குற மனோஜ், ஐயோ இது ரோஹிணியோட பொட்டாச்சே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்க விஜயா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நிமிஷத்துல ஒரு கதையை ரெடி பண்ணிடுறவரு, அம்மா
அதுதான் நம்ம ஷோரூம்ல நிறைய பொண்ணுங்க ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் தான் இருக்குமா? நானும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி கண்டதையும் ஒட்டாதீங்கன்னு, கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். விஜயாவும் அதை கேட்டு ரிலாக்ஸ் ஆகி முகத்தை தொடச்சுக்கிட்டு, நம்ம சொல்றதை யாருடா கேக்குறாங்க, வீடு போய் இப்படி வந்து உட்கார்ற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா பெருமூச்சு விடுறாங்க. அம்மா இங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாங்கிறாரு மனோஜ். ஏண்டா உனக்கு கஷ்டம்னு சொல்றியான்னு விஜயா கேட்க, ஐயோ ஏமா நான் ஏமா அப்படிலாம் சொல்ல போறேன் அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்புறம் அப்படின்னு ஒரு மாதிரியா பாக்குறாங்க விஜயா. இல்லம்மா நீங்க வசதியாவே இருந்து பழகிட்டீங்க, பேசாம நான் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துடுறேன், அங்க எல்லா வசதியும் இருக்குமான்றாரு மனோஜ். இல்ல நான் இங்கே தான் இருக்கணும், நான் இங்கே இருந்தாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் பயத்தோட என்னம்மா சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஆமாண்டா நான் இங்கே இருந்தாதான் முத்து சீக்கிரமா வீட்டு பிரச்சனையை முடிப்பான் அப்படின்றாங்க விஜயா. முத்து எவ்வளோ பெரிய எமோஷனல் ஃபூல்னு விஜயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதுதான் கச்சிதமா கணக்கு போடுறாங்க. அப்படியா சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமா சுருதி வீட்டுல இருந்தா அதான் அம்மா வசதியா இருக்காங்களேன்னு சொல்லி விட்டுடுவான், அவனும் இந்த பிரச்சனையை அப்படியே கிடப்புல போட்டுடுவான். நம்ம வீட்டு பிரச்சனை முடிஞ்சாதான் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும், அதனாலதான் நான் இங்கேயே இருக்கேன்னு, நீ முதல்ல காஃபிக்கு ஆர்டர் போடு அப்படின்னு மனோஜுக்கு ஆர்டர் போட்டு கழுத்து கையெல்லாம் தொடச்சிட்டு நகர்ந்து போறாங்க விஜயா. ஐயோன்னு முழிப்பிதிங்க நிக்கிற மனோஜ் காஃபிக்கு ஆர்டர் போட போறாரு. இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்வேதா ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க. முத்து மீனா ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்க, பின்னாடி ரோவில் உட்காந்துருக்க முருகன். அண்ணே நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு. நான் பண்ணிட்டேன்டா, நீ பண்ணலையான்னு கேட்குறாரு முத்து. இல்லைண்ணே வேலை முடிய லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு முருகன். ஓ போச்சுடி, போச்சு போச்சு போ, மிஸ் உன்னை நல்லா அடிக்க போகுது இன்னைக்கு அப்படிங்கிறாரு முருகன். ஏங்க ஏன் அவரை பயமுறுத்துறீங்கன்னு மீனா கேக்குறாங்க. பின்ன என்ன மீனா, ஸ்கூல் பையனாட்ட பயந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சைலன்ஸ் கைஸ் அப்படின்ற ஸ்வேதா போர்ட்ல ஏதோ எழுதிக்கிட்டு, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இதுதான் அப்படின்னு எழுதி முடிக்க, நம்ம பீகார் பையன் ரொம்ப ஷார்ப்பா போர்டை பாக்குறாரு. எல்லாரும் கிளாஸ கவனிக்கிறாங்க. முத்து போர்டை பார்த்துட்டு, அப்படின்னா கிரீட்டிங் கார்டு இருக்குமே அதுதான் சொல்லித்தர போறீங்களா, கார்டு அடிக்கிறதுக்காக சொல்லித்தர போறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. கிளாஸ் மொத்தமும் ஜாலியா சிரிக்கிறாங்க. ஸ்வேதாவும் சிரிச்சிட்டு, அது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை மீட் பண்றப்போ எப்படி இங்கிலீஷ்ல கிரீட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல. சூப்பர் டீச்சர், எனக்கு அதுதான் முதல்ல வரவே மாட்டேங்குதுன்னு முத்து சொல்ல, அடுத்த சிரிப்பலை பரவுது. அப்படியே முதுகுல சுரண்டி மீதி எல்லாம் வருமானேன்னு முருகன் கேக்குறாரு. டேய் முருகா இன்னும் முத்து வேகமா திரும்ப, ஸ்வேதா லிசன் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொல்ல, எஸ் டீச்சர்னு திரும்புறாரு முத்து. ஒருத்தங்களை காலையில பார்த்தா என்ன விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அவங்களுக்கு பிறந்த நாள் இருந்தா ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு முத்து. அண்ணே இது அந்த விஷயம் இல்லைன்னு, காலை வணக்கம் மாலை வணக்கம் அந்த மாதிரி இதுவும் விஷ் பண்றது தான் அப்படிங்கிறாரு முருகன். ஓ இதுவும் விஷ் தானா அப்படிங்கிற முத்து. இந்த காலையிலையானா குட் மார்னிங், நைட் ஆனா குட் நைட் அதுதானேன்னு கேக்குறாரு. கரெக்ட், எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, என்ன கேட்பீங்கன்னு ஸ்வேதா கேக்குறாங்க. உடனே முருகன் ரொம்ப ஆர்வமா கையை தூக்கி, எனக்கு தெரியும் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறாரு. முத்து வேகமா, டேய் அவங்க என்ன கேட்டாங்கடாங்கிறாரு. இல்லன்னு ஒரு ஆர்வங்கிறாரு முருகன். ஓ ஆர்வத்தை உன்னைய கேள்வி கேட்கும் போது சொல்லு சரியா அப்படின்னு முத்து சொல்ல, கிளாஸ்ல எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, சரி மத்தவங்க ஹவ்வாரியோன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னு ஸ்வேதா கேக்குறாங்க. அதான் தெரியுமே ஐ எம் ஃபைன்ங்கிறாரு முத்து. குட், மீனா நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்க, மீனாவும் ஐ எம் ஃபைன் தேங்க்யூங்கிறாங்க. உடனே முத்து மீனா பக்கம் திரும்பி, எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு கேக்குறாரு. அது அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அண்ணே அவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுனால அதுக்கு நன்றி சொல்லணும்னே அப்படிங்கிறாரு முருகன். முத்துவை யோசிச்சுட்டு, கரெக்ட் கரெக்ட், அது நம்மளை பார்த்து ஒருத்தங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சா நாம நன்றி சொல்லணும், அதெல்லாம் பண்புதான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கவனெல்லாம் பார்த்து எப்படி இருக்கன்னு கேட்டா, ஏன் நான் எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு ரொம்ப எகத்தாளமா பேசுவான்னு முத்து சொல்ல, கிளாஸ் மொத்தமும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. சிரிப்பலை குறையவே இல்லை. பீகார் பையன் ரொம்ப ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காப்ல. சரி இப்ப நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்கன்னு ஸ்வேதா சொல்ல, முத்து பார்த்துட்டு இருக்காரு. ஹவ் ஆர் யூன்னு ஸ்வேதா கேட்க, ஐ எம் குட்
தேங்க்ஸுங்கிறாரு முத்து. வெரி குட். குட்டுக்கு பதிலா ஃபைன்னு சொல்லலாங்கிறாங்க ஸ்வேதா. ஆ ஆ, நம்ம பலகுரல் பேசும்போது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எப்படி மீனா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு முத்து. வேற லெவலுங்க அப்படின்னு மீனா சொல்ல மறுபடியும் ஒரு சிரிப்பலை. அதை பாக்குற முத்துவே கொஞ்சம் வெக்கத்துல நெளிஞ்சிக்கிறாரு. சரி, அடுத்தது நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தா அவங்கள எப்படி வரவேற்கணும்னு ஸ்வேதா கேக்குறாங்க. எப்படின்னு முத்து கேட்க வெல்கம் அப்படின்றாங்க ஸ்வேதா. இவர் சொல்லி பாத்துக்கிறாரு வெல்கம்னு. அப்படி நான் என் கார்ல ஏறுறவங்களெல்லாம் வெல்கம் சொல்லி தான் கூப்பிடணும்ல அப்படின்னு முத்து சொல்ல ஸ்வேதாவுக்கு முன்னாடி முருகன் முத்துவோட முதுக சுரண்டி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னு சிரிக்க அப்படிங்கிற முத்து ஸ்வேதா பக்கம் திரும்பி டீச்சர் அவங்க என் வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா பதிலுக்கு நான் என்ன சொல்லணும்னு கேக்குறாரு முத்து. குட் கொஸ்டின் ஸ்வேதா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாரு. மீனா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தவங்க தேங்க்ஸ் சொன்னா என்ன சொல்லணும்னு ஸ்வேதா கேக்குறாங்க. யூ ஆர் வெல்கம் அப்படிங்கிறாங்க மீனா. டீச்சர் இந்த பொண்ணு தப்பு தப்பா சொல்லுது அப்படின்னு முத்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அண்ணே சிஸ்டர் கரெக்டா தான் சொல்றாங்க அப்படின்னு முருகன் சப்போர்ட் பண்ண அப்படின்னு பெருமையா பாக்குறாங்க மீனா. அப்படியா அப்படின்னு முத்து ஆச்சரியமா பாக்க அதை விட இவங்க 3 பேரையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு அந்த பீகார் பையன். இன்னொரு ஸ்டூடெண்ட் முத்துன்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. வெல்கம் அதான் கரெக்ட்ங்கிறாரு. முத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. டீச்சர் இல்ல கார்ல ஏறுறப்போ அவங்கள நான் வெல்கம்னு சொல்றேன், அவங்க பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. திரும்பவும் நான் அவங்களுக்கு வெல்கம்னு சொன்னா அவங்க என்னைய முட்டா பையன் நினைக்க மாட்டாங்களா? அதான் அவங்க ஏற்கனவே ஏறி உட்கார்ந்துட்டாங்கல்ல, மறுபடியும் அவங்கள உள்ளர வர சொல்ற மாதிரில இருக்கு அப்படின்னு முத்து கேட்க கிளாஸ்ல இருக்க சிரிப்பு சத்தம் அந்த ரூம் ஜன்னல் எல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஸ்வேதாவும் சிரிச்சிட்டு இருக்க. அண்ணே தேங்க்ஸ்ன்னு சொன்னா வெல்கம்னு தானே சொல்லணுங்கிறாரு முருகன். அது எப்படிரா அப்படின்னு முத்து கேட்க அவரோட கையை பிடிச்சி கீழே வச்சுட்டு ஏங்க அது அப்படிதாங்கன்றாங்க மீனா. இல்ல மீனா, இப்ப நம்மளுக்கு யாராவது தமிழ்ல நன்றின்னு சொன்னா பதிலுக்கு நாம என்னன்னு சொல்லுவோம்? சரிங்க பரவாயில்லங்க விடுங்க மகிழ்ச்சி அப்படித்தானே சொல்லுவோம். இது என்ன சுத்தல்ல விடுற மாதிரில இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. பீகாரியன் ஓகே இதுல ஏதாவது பாயிண்ட் இருக்குமோ அப்படின்னு சீரியஸா பாக்குறாரு. இப்ப ஒருத்தங்க நம்மளுக்கு குட் மார்னிங் சொன்னா நாம என்ன வெரி குட் மார்னிங்கா சொல்லுவோம் அப்படின்னு முத்து கேட்க எஸ் கரெக்ட் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல ரொம்பவே குழம்புறாரு முத்து. அதே மாதிரி தேங்க்ஸ் சொன்னாலும் வெல்கம் தான் சொல்லணும், அதுதான் மேனர்ஸ் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல குழப்பத்துல மண்டையை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. ஆனா ஒன்னு டீச்சர், இங்கிலீஷ்ல வார்த்தைக்கு பஞ்சமா இருக்கும் போல. எழுத்து 26 தான் வச்சிருக்காங்க, நம்ம தமிழ்ல பாருங்க எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதுதான் தமிழோட பெருமை முத்து அப்படிங்கிறாரு பீகாரியன். பரவாயில்லங்க சார், நார்த்ல இருந்து வந்து தமிழோட பெருமை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, இங்க இருக்கவங்களுக்கே அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க சார். இங்கிலீஷையும் தமிழையும் கலந்து அடிச்சு விடுறாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அந்த பையன் புரியாலங்கிறாரு. அதாங்க சார் இந்த நடு சென்டர்ல விளையாடுறோம், கேட்டு கதவை இழுத்து மூடுங்க, லாஸ்ட்ல கடைசியில போய் நில்லு, ஓரமா சைட்ல வா, மேல டாப்ல இருக்குது, குட்டியா ஸ்மாலா தெரியுது அப்படின்னு முத்து அடுக்கிக்கிட்டே போக மொத்த கிளாஸும் சிரின்னு சிரிக்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து தானே சொல்றோம், எது இங்கிலீஷ் எது தமிழ்னு தெரியாம போயிடும் போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல முத்தண்ணே உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு, சீக்கிரமாவே கத்துக்குவீங்கன்றாங்க ஸ்வேதா. தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு முத்து. அப்புறம் அப்படின்னு ஸ்வேதா போர்டு பக்கம் திரும்ப ஸ்வேதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ருதியும் ரவியும் வந்து நிக்கிறாங்க. வாங்க ஸ்ருதி, வாங்க ரவி அப்படின்னு ஸ்வேதா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குறாங்க. டேய் ரவி, என்னடா நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்க வந்திருக்கீங்களா? நீங்க 2 பேர் இருந்தா நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களே அப்படிங்கிறாரு முத்து. டேய் முத்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுண்டாங்கிறாரு ரவி. சாரி ஸ்வேதா, கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நோ ப்ராப்ளம் ஸ்ருதி அப்படிங்கிற ஸ்வேதா அண்ணே நீங்க போய் பேசிட்டு வாங்கன்றாங்க. முத்து எழுந்திருக்க கண்டிப்பா மீனாவும் உடனே எழுந்திருப்பாங்கன்னு நினைச்சோம். மீனாவும் அதை பொய்யாக்காம டக்குன்னு முத்து கூடவே எழுந்து போறாங்க. ஸ்ருதி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வர கூடவே முத்து மீனா 2 பேருமே வந்து இவங்க கிட்ட நிக்கிறாங்க. டேய் ரவி, என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கன்னு முத்து கேக்குறாரு. என்ன ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மீனா கேட்க ஆமா மீனா, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க ஸ்ருதி. என்ன விஷயம் அப்படின்னு முத்து கேட்க இல்லடா அம்மா அப்படின்னு இழுக்கிறாரு ரவி. அம்மாவா?
அம்மாவுக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு முத்து பரபரக்கிறாரு. இல்லடா, காலையில எழுந்திருச்சு பார்த்தா அம்மாவை வீட்டுல காணோண்டா அப்படின்னு ரவி கொஞ்சம் பயமா தயக்கமா சொல்ல அதிர்ந்து போய் பாக்குற முத்து, டேய் என்னடா காணோன்னு சொல்ற அப்படின்னு முத்து பதற. கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க ரவி அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்களா? அப்ப வீட்டுல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாண்டா அப்படின்னு ரவி முதல் நாள் நடந்த பார்ட்டி, அங்க நடந்த விஷயங்கள்னு எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்றாரு. ரவி சொல்லி முடிச்சதும், என்ன ஸ்ருதி, ஏன் உங்க அம்மா இப்படி பண்ணாங்கன்றாங்க மீனா. நாங்க அந்த டைம்ல வீட்டுல இல்ல மீனா, இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதுக்காக வீட்டுக்கு வந்த சம்பந்திய எல்லாரும் முன்னாடி வச்சு ஆடவா சொல்லுவாங்க? இந்த மாதிரி தான் ஏதாவது ஆகும்னு நான் அப்பவே நினைச்சேன். என்னடா ரவி இது அப்படிங்கிறாரு முத்து. அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் புரியலடா. அம்மா என்கிட்ட சொல்லி இருந்தா நானாவது கேட்டிருப்பேன், ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்கடா அப்படின்னு ரவி வருத்தத்தோடு சொல்றாரு. ரொம்ப மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வெறுப்பா சொல்றாரு முத்து. ஏங்க இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்ல, அத்தை எங்க போயிருப்பாங்க, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணி அங்க போகல அண்ணி, போன் பண்ணி கேட்டுட்டேன், எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்றாரு ரவி. டேய் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத, அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, எங்க போயிருப்பாங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. மனோஜ் கடைக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க கண்டிப்பா அத்தை எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, கடைக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, சரிடா அங்க போய் பார்க்கலான்னு பரபரக்கிறாரு ரவி. ஏய் டேய் நாங்க போய் பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. இல்ல முத்து நாங்களும் வர்றோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வேண்டாம் ஸ்ருதி, அத்தை கோவத்துல இருப்பாங்க, நாங்க போய் சமாதானப்படுத்துறோம், அப்புறம் பேசிக்கலாம், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு மீனா சொல்லிட 2 பேரும் எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க. டேய் ரவி பயப்படாதடா, அம்மா அவங்கிட்ட தான் போயிருப்பாங்க, நான் அங்க போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன், நீங்க போய் ஹோட்டல் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு ரவியோட தோல்ல தட்டி கொடுக்க, சரிடா பார்த்துட்டு போன் பண்ணுங்கிறாரு அவரு. சரிடா போடா அப்படின்னு முத்து சொல்ல ரவி கிளம்புறாரு. வரேன் மீனா, வரேன் முத்து அப்படின்னு ஸ்ருதியும் கிளம்பி போக இடுப்புல கைய வச்சுக்கிட்டு யோசனையோட நின்னுடுறாரு முத்து. வா கிளாஸ் முடிய போகுது போவோம் அப்படின்னு முத்து கிளாஸ்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு மீனாவை. மனோஜோட ஷோரூம்ல ஜீவா ஒரு இடத்துல ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு வேர்த்து வழிய அடுப்புல எதையோ கிண்டிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல சந்தோஷ் ப்ரோ அடியில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவும் போல கேரட் தாங்க. என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல எதுவும் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு மனோஜ். ஏன் சொல்ல மாட்டேன், ஹோட்டல்ல வாங்கினா சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்காக வந்து உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பேசதான் செய்வ அப்படின்னு அவரு கொந்தளிக்க, சரி 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 வெட்டுங்க வெட்டுங்கன்னு மனோஜ் நகர்ந்துடுறாரு. அங்க ஒரு சோஃபாவில் சோகமே உருவா உட்கார்ந்து இருக்காங்க விஜயா. மனோஜுக்கு அம்மாவை அப்படி பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நாளைய ப்ரோமோவில் முத்து அண்ணாமலை கிட்ட, அப்பா அம்மா அங்க இருக்க கூடாதுப்பா, இங்க கூட்டிட்டு வந்துடலாம் பண்றாரு. மாமா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அத்தை கண்டிப்பா வருவாங்கன்னு மீனா சொல்றாங்க. அண்ணாமலை ஷோரூமுக்கு வர விஜயா போத்திக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஏய் மனோஜ் உனக்காவது அறிவு வேண்டாமா, அவகிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பாம இங்கேயே வச்சிருக்கிற அப்படின்னு கேட்க அங்க சந்தோஷ் ப்ரோவும் ஜீவாவும் வந்து நிக்கிறாங்க. விஜயா கிட்ட வர்ற அண்ணாமலை, விஜயா ஒழுங்கா என்னோட வான்னு கூப்பிடுறாரு, அம்மா தான் இங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க, நான் எப்படி அவங்கள போன்னு சொல்ல முடியும், அப்புறம் நான் ஏதாவது சொல்லி அவங்க கோச்சுக்குவாங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க விஜயா திடுக்குன்னு திகச்சு போய் பாக்குறாங்க. ஐயோ உளறிட்டோமோ, அம்மா இங்க இருக்க விருப்பம் இல்லைன்றத சொல்லிட்டோமோன்னு பயந்து போய் பாக்குறாரு மனோஜ். ஏண்டா அப்படின்னா நான் இங்க இருக்க கூடாதுன்னு தான் நீ விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜ் பயங்கரமா முறைக்கிறாங்க. 1-2 லூசா இருந்தா பார்க்கலாம், இப்படி மொத்த கூட்டமே லூசா நட்டுக்கலந்து போய் சுத்தினா பாக்குற நாமளும் அதே கேட்டகரியா தான் மாறணும் போல இருக்கு. சரி என்னதான் நடக்குதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க.